ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நடக்க இருக்கிற ஆர்ஆர் vs ஆர்சிபி மேட்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மேட்ச் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்சிபியோட ஹோம் கிரவுண்டான சின்னசாமி கிரவுண்டில் தான் நடக்குது. இது எடுத்த உடனே ஆர்சிபிக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜாக மாறிடுச்சு. ஏன்னா இந்த சீசன் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி இது வரைக்கும் 8 கேம் விளையாடி இருக்காங்க. 5 பார்த்தீங்கன்னா அவேல விளையாடி இருக்காங்க, 5மே ஜெயிச்சிருக்காங்க. 3 பார்த்தீங்கன்னா ஹோமில் விளையாடி இருக்காங்க, 3மே தோத்துருக்காங்க. பட் 3 ஹோம் கேம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. இதனால தான் சொல்கிறேன் இவங்களுக்கு ஹோம் அட்வான்டேஜே கிடையாது, டிஸ்அட்வான்டேஜ்னு. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான மேட்ச் ஆர்ஆருக்கு அகைன்ஸ்டாக விளையாட போகிறாங்க. இன்னைக்கு நடக்க போகிற இந்த ஒரு கிளாஷ் பார்த்தீங்கன்னா உண்மையிலே நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எஸ், ஆர்ஆர் என்ன தான் பார்த்தீங்கன்னா ஜெயிக்க வேண்டிய மேட்சை தோத்துட்டு ஒரு புவர் ஃபார்மில் வந்தாலுமே அவங்களோட ஓப்பனிங் அண்ட் மிடில் ஆர்டர் நல்லா தான் இருந்திருக்கு இது வரைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஃபினிஷிங் மட்டும்தான் சரி வரல. ஏன்னா டிசிக்கு அகைன்ஸ்டான மேட்ச்லேயே லாஸ்ட் ஓவரில் அவங்களால அந்த ஒரு ரன்னை சேஸ் பண்ண முடியல. அதேமாரி தான் எல்எஸ்டிக்கு அகைன்ஸ்டான மேட்ச்லேயும் லாஸ்ட் ஓவர் அவங்களால சேஸ் பண்ண முடியல. அண்ட் பவுலிங்கில் எடுத்துக்கினாலுமே சந்தீப் சர்மா 2 மேட்சுமே ரன் வாரி வாங்கிட்டாரு லாஸ்ட் ஓவர் போடும்போது. ஆர்ஆரை பொறுத்த வரைக்குமே டெத் பவுலிங்கும் சரியில்லை, டெத் ஓவரில் அடிக்கிறதுக்கான ஆளும் சரியில்லை இப்போது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே அட்வான்டேஜ்னு சொல்லணும் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இது ரெண்டுமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க ஆர்சிபி இது வரைக்கும். டெத் ஓவர்ஸ்லேயும் சூப்பராக போட்டுருக்காங்க அண்ட் டெத் ஓவர்ஸ்லேயும் நல்லா பிளேன் பண்ணியிருக்காங்க, முக்கியமாக டிம் டேவிட். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த 2 டீமும் கம்பேர் பண்ணும்போது ஆர்சிபி பார்த்தீங்கன்னா லுக் வெரி டேஞ்சராக தெரியுறாங்க கம்பேர் வித் ஆர்ஆர். இப்போதைக்கு இவங்க டீமில் இருக்கிற ஒரே மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டீமில் எந்த ஒரு மைனஸுமே கிடையாது. அவன் ப்ளே பண்ண போகிற அந்த கிரவுண்டில் தான் மைனஸ். எப்படி ப்ரோ கண்ணாடி திருப்புனா ஆட்டோ ஓடுன்னு சொல்கிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். அதுதான் எனக்கும் தெரியல. ஏன்னா இது வரைக்குமே அவங்க ஏகப்பட்ட மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க இந்த கடந்த வருஷங்களில் பொறுத்த வரைக்கும். ஆனால் அவங்களோட ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் அவங்களோட ஹோம் கிரவுண்டில் தான் வந்திருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிளாக தான் இந்த ஒரு சீசனில் 3 மேட்ச் விளையாடி 3 மேட்சுமே தோற்றுருக்காங்க. குறிப்பிட்ட விஷயம் என்னென்னா அவங்க வின்னிங்லேருந்து வந்து இந்த ஒரு கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா தோற்றுருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே லாஸ்ட் மேட்ச் அவே கேம் வின் பண்ணிவிட்டு அகைன் இப்போ ஹோமில் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண போகிறாங்க. இது ஒரு லூப் மாதிரி நடந்துட்டு இருக்குன்னே சொல்லணும். இது ஆர்சிபியை பிடிச்ச தத்ருமா என்னன்ட்டு இன்னும் எனக்கு கரெக்டாக தெரியல. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்மன்ஸை பிளேயர் கூட இந்த கிரவுண்டில் வந்தால் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை அவங்களுக்கு இந்த கிரவுண்டு செட் ஆகலையா இல்லை என்னன்னு தான் எனக்கு தெரியல. ஸோ இந்த ஒரு கிரவுண்டு சின்னதாக இருக்கிறதுனால வர ஆப்போசிஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஆகிடுதுன்னே சொல்லணும் அடிக்கிறதுக்கு. இதே தான் ப்ரோ இவங்களும் இதே கிரவுண்டில் தான் விளையாட போகிறாங்க, இதே கிரவுண்ட் சைஸ் தான் கேட்டிங்கன்னா அதுதான் தெரியல. ஏன்னா ஆர்சிபி பேட்ஸ்மேன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு கிரவுண்டில். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது மாறலான்ட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு 3 மேட்சுமே டாஸை பார்த்தீங்கன்னா ரஜத் படித்தார் தோத்துருக்காரு. அண்ட் 3 மேட்சுமே இவங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடும்போது டப்புன்னு விக்கெட்டை லாஸ் பண்ணி அவங்களால பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அதிக ரன்னை போட முடியல. மேபி இன்றைக்கி டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்தால் ஒரு நல்ல சான்ஸ் இருக்குன்னே சொல்லணும் ஆர்சிபி வின் பண்ணுறதுக்கு. ஏன்னா டாஸ் ஒரு பர்டிகுலரான இந்த ஒரு கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட்னே சொல்லணும். ஏன்னா சேஸ் பண்ணுற டீமுக்கு ஈஸியாக இருந்திருக்கு இந்த ஒரு கிரவுண்டில். டாஸ் பார்த்தீங்கன்னா முக்கியம். கண்டிப்பாக இன்றைக்கி ரஜத் படித்தார் இந்த ஒரு டாஸை ஜெயிப்பாருன்னு நினைக்கலாம். ஏன்னா 3 மேட்சுமே இந்த ஒரு கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா டாஸை தோற்றுருக்காரு. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி யார் வின் பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஃபேவர் தான் நான் போகிறேன் 55 அண்ட் ராஜஸ்தான் 45. ஏன் அந்த ஒரு 5%ன்னு பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கேன்னா ஆர்ஆர் பண்ண ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸுக்கோசரம் கொடுத்துருக்கேன். ஏன்னா அவங்களோட நான் ஒன்ஸ் அகைன் சொல்கிறது டெத் ஓவர் போடுறதுக்கான ஆளும் சரியில்லை அண்ட் டெத் ஓவர் பேட்டிங் பண்ணுறதுக்கான ஆளும் சரியில்லை. இது ரெண்டுமே பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வச்சுட்டு இருக்காங்க. நான் பார்த்தீங்கன்னா 70 கொடுத்துருக்கலாம். பட் அந்த மைனஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இவங்க ஹோம் கிரவுண்டில் விளையாடுறதுனால தான் அந்த மைனஸே. இது மட்டும் அவேல நடந்திருந்தா நான் ஷுவராக சொல்லியிருப்பேன் நீ ஆர்சிபி ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.